கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் மாணவிகள் இங்கே இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பல வகையான டாபிக்ஸ், அதாவது பல டாபிக் மற்றும் வரி சம்பந்தப்பட்ட அவர்களது பயிலும் பாடத்தை இன்று 2ஆம் கருத்தரங்கில் அவர்கள் கலந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முக்கிய விருந்தினர்களாக பல பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் இனாகுரேஷன் திரு சிவராஜா ராமநாதன் சார் அவர்கள் பொறுத்தரங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. மற்றும் எங்கள் இன்ஸ்டிடியூட்டின் பாஸ்ட் பிரசிடென்ட் திரு ராமநாதன் பூபதி சார் அவர்களும் இங்கே முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஏ படிப்பு என்பது கடினமாக படிப்பு என்று சொல்லுவார்கள். கடினமாக படிப்பு, எல்லா படிப்புமே கடினமாக தான் படிக்காவிட்டால் முழு ஃபோக்கஸுடன் மற்றும் முழு ஈடுபாடுடன் படித்தால் எதையும் சாத்தியம் என்று இந்த சிஏ படிப்பு என்பது ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. திரு சிவராஜா ராமநாதன் அவர்கள் இங்கே வந்து இங்கே எங்கள் சிஏ மாணவர்கள் உரையாடி அவர்களுக்கு பல மேனேஜ்மெண்ட் நுணுக்கங்களை இன்று கற்றுத்தந்தார்கள். அவர்களை நான் இப்பொழுது 2 வார்த்தை பேச இன்னைக்கு நடக்கூடிய இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இந்த கருத்தரங்கம் வந்து அது சிறப்பு விருந்தினராக கலந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அல்லது இந்த பட்டய கணக்கு சொல்லக்கூடிய இந்த பிரிவு வந்து கம்பெனிகள் உருவாக்கத்திலும் சரி, கம்பெனிகள் நிர்வாகத்திலும் சரி மிக முக்கியமான ஒரு அங்கம் இருக்கக்கூடிய ஒரு துறை. எல்லா கம்பெனிஸுமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுடைய தேவை ரொம்ப இருக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படி சொல்லக்கூடிய இந்த புது யுக தொழில் முனைவில் நிறைய புது விஷயங்கள் வந்து அது மாதிரி இந்த முதலீடுகள், இந்த வெஞ்சர் கேபிட்டல் சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் பண்ணக்கூடிய முதலீடுகள்லையும் நிறைய நுணுக்கங்கள், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பில், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ராக்டிசஸில் உள்ளே வர முடியும் அப்படின்னு இன்றைக்கி அது பற்றிய பல தகவல்களை, பல கருத்தரங்குகளை இந்த அமைப்பு நடத்துது. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மினிஸ்ட்ரியுடைய இயக்குனர் என்ற முறையில் வந்து எப்படி வந்து ஒரு யங் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் யங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து எப்படி வந்து தங்களை தகவமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன். இந்த மாதிரியான பயிற்சிகள், இந்த மாதிரியான கருத்தரங்குகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும். பல இடங்களிலும் சின்ன ஊர்கள் நடத்தப்பட வேண்டும். என்ன மாதிரி போதுக்கு என்ன மாதிரி அதாவது சார், இப்போ கடந்த ஒரு 45 வருடங்களாக தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்து மிக அதிகமாக இருக்குது. இது அமெரிக்காவில் ஆரம்பித்து இது வந்து எல்லா நாடுகளிலும் இந்த வளர்ச்சி அதிகமாக இருக்குது. தொழில்நுட்பங்கள் அதிகமாக வளர்வதன் மூலமாக பல்வேறு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், டாக்ஸியாக இருக்கட்டும், இன்னும் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் இருக்குது. ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ஐடியாவை உருவாக்குறது, ஐடியாவின் அடிப்படையில் எப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது தான் அந்த மாற்றம். ஸோ இந்த மாற்றம் வந்து மிக வேகமாக வரும்போது பழைய தொழில்கள், அதாவது 1000 பேர் செய்யக்கூடிய தொழில்களை நானும் செய்யணும்னா அந்த தொழில் வந்து நம்மளுக்கு வந்து அது நிலைச்சி நிற்காது, அதை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாற்றங்களை உள்வாங்கி புதிய தொழில்களை உருவாக்கணும், அந்த கலாச்சாரம் வளரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷன் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 2 வருடம் இந்த ஆட்சி உருவான போது தொடங்கப்பட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஒரு இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து எதிர்கால தொழில்துறையின் ஒரு மாற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டார்ட் அப் துறை ஒரு தனித்துறை அல்ல, தொழில்துறையின் எதிர்காலங்கிறது இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த இனோவேஷன் அடிப்படையில், அதாவது புத்தாக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கும் நிறுவனங்கள் தான். அதற்கான பல வேலைகள் நம்ம செஞ்சோம். அடாப்ஷன்லாம் எப்படி இருக்காங்க, இன்றைக்கி இளைஞர்கள் அடாப்ஷன் வந்து ஏற்றுக்கிறாங்களா, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இது காலத்தின் கட்டாயம் சார், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் கல்வி முறைகளும் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் முதல்வன் ஒரு ஸ்கில் இருக்குது. இந்த மாற்றத்தை உள்வாங்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து புதிய வேலைகளுக்கு, புதிய தொழில் வாய்ப்புகளுக்கு தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் அதுக்காக அரசும் பல்வேறு முயற்சிகள் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையா, நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே.